சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? வட சென்னையின் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டு இருக்கிறார். வட சென்னையில் குறிப்பாக பாரிமுனை, அதே போல புளியந்தோப்பு, வியாசர்பாடி இது போன்ற பகுதிகளில் மாமூல் வசூலிப்பது, அதே போல கொலை முயற்சி, கொலை வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியான காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடி பகுதியில் வைத்து இந்த என்கவுண்டர் நடந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காக்கா தோப்பு பாலாஜி மீது சுமார் 60 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் மிரட்டி பணம் மாமூல் வசூலிப்பது, அது மட்டுமல்லாமல் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, இது போன்ற விஷயங்களில் காக்கா தோப்பு பாலாஜியின் பங்கு அதிகமாக இருக்கும் என்று காவல்துறையுடைய தகவல் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில் காக்கா தோப்பு பாலாஜியை பிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் எங்கிருக்கிறார் என்பது தேடக்கூடிய பணியிலும் முழுமையாக காக்கா தோப்பு பாலாஜி போலீசார் தேடி வந்தார்கள். இதற்கிடையில் வியாசர்பாடி பகுதியில் பதுங்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரை பிடிக்க இன்று அதிகாலை முயன்ற போது அப்போது போலீஸை நோக்கி அவர் துப்பாக்கியால் சுட்டதாகவும், அப்போது தற்காப்புக்காக போலீசார் காக்கா தோப்பு பாலாஜி மீது துப்பாக்கியால் சுட்டதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதில் காக்கா தோப்பு பாலாஜி குண்டு காயமடைந்தார். உடனடியாக அவரை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலே அவர் இறந்து விட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் கட்ட விசாரணை தகவலாக இருக்கிறது. தற்போது அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கா தோப்பு பாலாஜி பிராட்வே பகுதியை சேர்ந்தவர். வட சென்னையுடைய ஒரு பிரபலமான ஒரு ரவுடி. அது மட்டுமல்லாமல் இவர் வட சென்னையுடைய ஒரு கூலிப்படையுடைய தலைவன் போல இவர் செயல்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காக்கா தோப்பு பாலாஜி நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்வது, இது போன்ற விஷயங்களிலும் அவர் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையம் அருகே கடந்த 2020ஆம் ஆண்டு இதே போல பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய பிரபல ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் முதல் கட்ட விசாரணை குறித்தான் தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இவரை கைது செய்வதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டார்கள் என்ற கோணங்களில் இதுவரை காவல்துறை தகவலை தெரிவிக்கவில்லை. முதல் கட்ட தகவலாக என்கவுண்டர் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இவருடைய கூட்டாளிகள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்ற கோணங்களில் அடுத்த கட்ட விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.